ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்போவுமே ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அதுவும் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி அண்டு பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் February 2026ஓட டாப் 50 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். இதில் 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் குயிக் ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்லைனரும் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்கமிங் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ்டு த ஃபஸ்ட் நேஷ்னல் ஹவுஸ்ஹோல்ட் இன்கம் சர்வே? அது மட்டும் இல்லாமல் இதோட ASISSE, அதாவது ஆனுவல் சர்வே ஆஃப் இன்கார்பரேட்டட் சர்வீஸ் செக்டார் என்டர்பிரைஸ். இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு நேஷன் வைட் கொண்டு வந்தது எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். It will conduct this year-long survey starting from April 26 to assess household well-being. Where did Indian Railway launch first ever LNG diesel dual fuel டெமோ ட்ரெயின்? எங்கே விட்டாங்கன்னா அகமதாபாத், குஜராத்தில் தான் விட்டுருக்காங்க. மோடி தன்னோட ஊருன்றதுனால அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயினை, டெமோ ட்ரெயினை எல்என்ஜி ஃபியூலோடு உள்ளதை அகமதாபாத், குஜராத்தில் விட்டுருக்காருன்னு க்ளூ வச்சுக்கோங்க. அடுத்து, சிஎஸ்ஐஆர் என்ஐஓ ஷோர் பேஸ்டு ரீஜினல் சென்டர் வாஸ் இனாகுரேட்டட் இன் விச் சிட்டி? எந்த சிட்டிலன்னு பார்த்தோம்னா விசாகப்பட்டினம் தான். இட் வாஸ் இனாகுரேட்டட் டு என்ஹான்ஸ் ஓஷியனோகிராஃபிக் ரிசர்ச் இன் பே ஆஃப் பெங்கால் ரீஜியன். இது இந்த வீன்றது வெற்றி குறி மாதிரி, வி ஃபார் வெற்றி. அதனால இது நல்லபடியாக நடக்கணும்னு இந்த ஷோர் பேஸ்ட் ரீஜனல் சென்டரை இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் க்ளூ வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு, வேர் இஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் நேஷ்னல் UAV டெஸ்ட் அண்ட் இனோவேஷன் காரிடார் பீயிங் எஸ்டாப்ளிஷ்ட்? எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு நேஷன் வைடு UAV டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன் காரிடாரை பெர்ஹாம்பூர், ஒடிசா. அதாவது ஹார்ம்ஃபுல்னஸ்ஸாக இருக்கக்கூடியதை, ஓடி போய் பண்ணக்கூடியது எல்லாமே ஈஸியாக பண்ணுறதுனால இனோவேஷன் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ரெண்டையுமே நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். இதை விட பெஸ்ட்டான க்ளூ தெரிஞ்சால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இஸ் லொக்கேட்டட், எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா ரெங்கைலுண்டா ஏர்போர்ட். இது யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணியிருக்காங்கன்னா பான்வி ஏரோ. நெக்ஸ்ட்டு, விச் ஏர்போர்ட் வாஸ் அவார்டட் பெஸ்ட் ஏர்போர்ட் ஆஃப் த இயர் அட் விங்ஸ் இந்தியா 2026? விங்ஸ் இந்தியா 2026 நடந்த இடத்துல பெஸ்ட்டு ஏர்போர்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது எந்த ஏர்போர்ட்டுக்குன்னு பார்த்தோம்னா டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. விங்ஸ் இந்தியா எங்கே நடந்ததுன்னா ஹைதராபாத். ஒன் த டாப் ஹானர் அட் ஏசியாஸ் லார்ஜஸ்ட் சிவில் ஏவியேஷன் ஈவெண்ட். அடுத்து, விச் ஸ்டேட் எமர்ஜ் அஸ் த லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியாஸ் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி அஸ் ஆஃப் December 2025? December 2025 வச்சு கணக்கெடுத்ததில் லார்ஜஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி கான்ட்ரிபியூட்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, குஜராத் தான். அக்கௌண்ட்ஸ் ஃபார் 16.50% ஆஃப் நேஷ்னல் டோட்டல் வித் 42.583 ஜிகாவாட்ஸ். எக்ஸைஸ் கஞ்சார் 13 இஸ் எ ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸைஸ் பிட்வீன் இந்தியா அண்டு விச் கண்ட்ரி? இந்தியா எந்த கண்ட்ரியோட சேர்ந்து பண்ணக்கூடிய போர் பயிற்சி இது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை குழப்பறதுக்காகவே கஞ்சார் கேன்னு வச்சுட்டு இங்கே ஆப்ஷனில் ஏன்னு கொடுத்துருப்பாங்க. இதை போட்டுறாதீங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, கிர்கிஸ்தான் தான். இங்கேயும் கே வரும், இங்கேயும் கே வரும். நீங்கள் கசகஸ்தான் மட்டும் குழப்பாமல் இருந்தாலே ஈஸியாக போட்டுடலாம். கிர்கிஸ்தான், காஞ்சார். இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சோனித்பூர், அஸ்ஸாமில் வச்சு நடந்தது. இது 13th எடிஷன். வேர் வில் இந்தியாஸ் ஃபஸ்ட் இண்டிஜினியஸ் க்ரீன் யூரியா பிளான்ட் டு பி டெவலப்டு? எங்கே டெவலப் பண்ணுறாங்க க்ரீன் யூரியா பிளான்ட் ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸாக உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ் தான். இதே இடத்துல தான் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஓஷன் சம்மந்தப்பட்டது, வெற்றி சம்மந்தப்பட்டது விஎஸ் சிம்பிளாக எடுத்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னொரு விஷயமும் பார்த்தோம். சேம் அதே மாதிரி இங்கே க்ரீன் யூரியா வந்திருக்கு. ஸோ அதில் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மெர்ஜ் பண்ணி படிச்சுக்கோங்க. க்ரீன் யூரியா, ஓஷன் அப்படின்னு வந்தாலே விசாகப்பட்டினம், ஆந்திரான்னு மைண்டில் வந்துடணும். பை NGEL அண்டு அசாகோ இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டிஸ்ட்ரிக்ட் பிகேம் த ஃபஸ்ட் இன் இந்தியா டு அச்சீவ் 100% இன்சூரன்ஸ் கவரேஜ்? யார் 100% இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா
ஆழ்வார் இன் ராஜஸ்தான். ஆப்ஷன் பி. ஆழ்வார் அஜித் படம், அதை வச்சு நீங்கள் 100% இன்சூரன்ஸ் கவர் பண்ணாங்க அப்படின்னு க்ளூ வச்சுக்கோங்க. இல்லை ராஜான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ராஜா மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் உள்ள ஒரு ஊர். ஸோ அதனால் 100% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்டர் இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 இனிஷியேட்டிவ் படி இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் ஆழ்வார் டிஸ்ட்ரிக்ட். வித் த அடிஷன் ஆஃப் பாட்னா பேர்ட் சாங்சுரி அண்டு சாரிதன், ஹவு many ராம்சார் சைட்ஸ் டஸ் இந்தியா ஹவ்? கடைசியாக இந்த 2 பேர்ட் சாங்சுரியை சேர்த்ததுக்கப்புறம் மொத்த ராம்சார் சைட்ஸோட எண்ணிக்கை எத்தனை ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் ஆப்ஷன் பி கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் சி. மொத்தம் 98. இப்போ வரைக்கும் 98 வந்திருக்கு இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம். சாரிதன் இஸ் எ வெட்லேண்ட் லொக்கேட்டட் இன் கட்ச், குஜராத்தில் இருக்குது. அடுத்து, ஹூ வாஸ் அவார்டட் த 2026 கிராஃபோர்ட் பிரைஸ் இன் ஜியோ சயின்சஸ்? யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தோம்னா வீரபத்ரன் ராமநாதன். இந்த ராமான்ற பையன் நிறையா ஃபுட்டு சாப்பிடுவான். ராமா, வீரா, இது தமிழ் பேர். இந்த மாதிரி உள்ளவங்க ஃபுட்டு அதிகமாக சாப்பிடுவாங்கன்ற சின்ன க்ளூ வச்சுருக்கேன். அதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட், ஹூ பிகேம் த ஃபஸ்ட் உமன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா? இது விமன் சம்மந்தப்பட்டது. ஃபஸ்ட்டுன்றது வேறு இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள் ரயில்வேல அதிகமாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் பி, சுனேத்ரா பவார். இவங்க வந்து ராஜ்யசபா எம்பி who took over oath in February 2026. Next question, where did DRDO successfully demonstrate solid fuel ducted ramjet technology? எங்கே டெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, சண்டிப்பூர், ஒடிசா. இங்கே நிறையா விஷயம் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நியூக்ளியர் சம்மந்தப்பட்டது. அதை வச்சே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு, ஹூ ஓன் த மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் அட் ஆஸ்திரேலியன் ஓப்பன் 2026? இதில் ஜெயிச்சது ஆன்சர் ஆப்ஷன் பி, கார்லஸ் அல்காரஸ் தான் மேல் கேட்டகரியில் வின்னர். இவர் எந்த நாட்டுக்காரன்னு பார்த்தோம்னா ஸ்பெயின். சிம்பிளாக க்ளூ சொல்கிறேன் பாருங்கள். இவர் பெயினை பற்றி யோசிக்காமல் கார் வாங்குறத பற்றி மட்டுமே நினச்சி விளையாண்டதுனால அவர் ஆஸ்திரேலியன் ஓப்பனே ஜெயிச்சிட்டார். இப்போது இதில் வின்னர் ரன்னரையும் சேர்த்து பார்த்துருவோம். மென்ஸ், விமன்ஸ். இதில் வின்னர், இதில் ரன்னர். மென்னில் வின்னர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, கார்லஸ் அல்காரஸ். இப்போ இதில் ரன்னர் யாருன்னு பார்த்தோம்னா நோவாக் ஜோகோவிச். இவர் எந்த நாட்டுக்காரன்னு பார்த்தோம்னா செர்பியா. விமன்ஸில் வின்னர் எலினா ரைபக்கினா அப்படின்றவங்க. இவங்க கசகஸ்தான் நாட்டுக்காரவங்க. இவங்க சுற்றி உள்ள ஃபேன்ஸ் கசகசன் கத்திக்கிட்டு இருந்தாலுமே அதை பற்றி யோசிக்காமல் விளையாண்டு எளிய முறையில் ஜெயித்தாங்க. நெக்ஸ்ட்டு, ரன்னர் ஆர்யா சபலெங்கா. இவங்க பெலாரஸ் நாட்டுக்காரங்க. பி வந்து செகண்ட் லெட்டர் ஆஃப் இங்கிலீஷ் அல்ஃபபெட். அதே மாதிரி செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க, நான் க்ளூ வச்சுக்கிட்டேன். அல்காரஸ் டிஃபீட்டட் டிஃபெண்டிங் சாம்பியன் நோவாக் ஜோகோவிச் இன் த ஃபைனல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா ஷட்லர் தேவிகா ஷிகாக் ஓன் ஹர் மேடன் பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன் சூப்பர் 300 டைட்டில் அட் விச் டோர்னமெண்ட்? எந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மாஸ்டர்ஸில் தான் ஜெயித்தாங்க. இவங்க ஹரியானா ஸ்டேட் சார்ந்தவங்க. மேலில் இதே மாதிரி நடந்ததில் ஜெயித்தது யாருன்னு பார்த்தோம்னா தாய்லாந்து மாஸ்டர்ஸில் முகமது சஃபி உபைதுல்லா அப்படின்றவங்க தான். இவங்க இந்தோனேஷியா நாட்டுக்காரங்க. நெக்ஸ்ட், விச் டீம் ஓன் த விமென்ஸ் பிரீமியர் லீக் 2026 டைட்டில்? இந்த விமென்ஸ் பிரீமியர் லீக் பார்த்தோம்னா 4th எடிஷன் நடந்தது. இதில் வின் பண்ணது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விமென்ஸ் டீம் தான். யார் கூட விளையாண்டு ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க தான் ரன்னர் அப். நடந்த இடம்னு பார்த்தோம்னா வதோதரா, குஜராத்தில் வச்சு மேட்ச் நடந்தது ஃபைனல்ஸ். நெக்ஸ்ட்டு, விச் போர்ட் ஹேஸ் பிகம் த ஃபஸ்ட் இன் இந்தியா டு டிப்ளாய் அண்ட் அட்வான்ஸ்டு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்? அட்வான்ஸ்டு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் கொண்டு வந்தது நம்ம விஓசி போர்ட்டில் தான். லொக்கேட்டட் இன் தூத்துக்குடி, தமிழ்நாடு. 360 degree coverage with a range of up to 5 km. Anti-drone system. India's first 133 qubit quantum computer center is being established in which city? எந்த சிட்டியில் 133 qubit quantum வரப்போகுது கம்ப்யூட்டர் சென்டர்னா அமராவதி. அமராவதி குவாண்டம் வேலி is supported by National Quantum Mission. நெக்ஸ்ட்டு, which state became the second in India after Kerala? கேரளாக்கு அப்புறம் செகண்டாக பப்ளிஷ் ஸ்டேட் லெவல் பேர்ட் அட்லஸ்
விட்டது யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கோவா தான். பப்ளிஷ் டூரிங் த 9th பேர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் ஹெல்ட் அட் வால்போய். விச் கண்ட்ரி டாப்டு த USGBC லீட் லிஸ்ட் 2025 ஃபார் க்ரீன் பில்டிங் ப்ராஜெக்ட்? எந்த கண்ட்ரி டாப்பில் இருக்க USGBCலன்னு பார்த்தோம்னா இது வேற ஒன்றும் இல்லை, யுனைடெட் ஸ்டேட்ஸ் க்ரீன் பில்டிங் கவுன்சில். இதில் டாப்பில் இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி சைனா. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் 2025 கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்? கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் எத்தனைன்னு பார்த்தோம்னா 91st ரேங்க். நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி டாப்டு த ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் இன் February 2026? எந்த கண்ட்ரி டாப்பில் இருக்குன்னு பார்த்தோம் ஆப்ஷன் பி சிங்கப்பூர் தான் இருக்குது. இதில் இந்தியாவோட ரேங்க்குன்னு பார்த்தா 75. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த கரண்ட் ரெப்போ ரேட் as per RBI's 6th bi-monthly monetary policy as of February 2026 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் பி 5.25%. 5 5 2 தடவை 5 வந்திருக்கு, ஸோ 2. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரின்றது 2வது மாதம் தான், சிம்பிளாக முடிஞ்சது. இந்த மீட்டிங்கை சேர் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா RBI கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. விச் டீம் ஓன் த 8th சந்தோஷ் டிராஃபி டைட்டில் 25-26 ஹெல்ட் இன் அசாம்? சந்தோஷ் டிராஃபி அது 8th எடிஷன் நடந்திருக்கு. எங்கே வச்சு? அசாமில் வச்சு நடந்திருக்கு. ஜெயிச்சது யார்? சர்வீசஸ். எல்லாமே இந்த எஸ்ஸோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. சர்வீசஸ் டீம் ஜெயிச்சிருக்கு. ஜெயிச்சது யார் கூடனா கேரளா கூட. எக்ஸ்ட்ரா டைமில் கோல் போட்டு ஜெயிச்சிருக்காங்க ஃபைனலில் வச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கண்ட்ரி ரேங்க்டு 3rd இன் 2025 நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ்? 3rd யாருன்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர் தான். இதில் ஃபஸ்ட்டு யாருன்னா USA தான் ஃபஸ்ட்டு, சிங்கப்பூர் 3rd. இதில் இந்தியாவோட ரேங்க்கு 45th ரேங்க் நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட், வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் வாட்டர் ஜெட் ப்ரொடக்ஷன் அண்டு டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இனாகரேட்டட்? இது எங்கே இனாகரேட் பண்ணாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கோவாவில் வச்சு தான். கொச்சி கிடையாது, கோவாவில் வச்சு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறதுல இந்தியா எத்தனாவதுன்னு பார்த்தோம்னா 3rd கண்ட்ரியாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2 கண்ட்ரி இந்த வாட்டர் ஜெட் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தோம்னா USA அண்டு சவுத் கொரியா. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா தான் இது பண்ணுறாங்க. இது பண்ணது பரமேஷ் சிவமணி அவர் தலைமையில் தான் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தோம்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் கோஸ்ட் கார்டு. அடுத்து, விச் AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் பவர்ஸ் த பாரத் விஸ்டார் டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதி. டோல் ஃப்ரீ நம்பர்னு பார்த்தோம்னா இது கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர். அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டாகவும் இருக்கிறாரு. இவர் லான்ச் பண்ணதான் பாரத் விஸ்தார் அப்படின்ற விஷயம். அதில் ஒரு பங்கீடாக கொண்டு வந்தது தான் அந்த AI வாய்ஸ் அசிஸ்டண்ட். ஸோ இந்த பாரத் விஸ்டார்னு இங்கே பேர் வச்சதுனால இங்கேயுமே பாரத்தின்னு வாய்ஸ் அசிஸ்டண்ட்க்கு நேம் கொடுத்துருக்காங்க. வேர் வாஸ் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் டேம் சேஃப்டி 2026 ஹெல்ட்? எங்கே நடந்ததுன்னா பெங்களூரில் வச்சு தான். கர்நாடகா சிஎம் சீதாராமையா இனாகரேட் பண்ணது. அடுத்து, விச் பிரிட்ஜ் அக்ராஸ் த பிரம்மபுத்திரா வாஸ் இனாகரேட்டட் அட் அ காஸ்ட் ஆஃப் rupees 30 crore? ஈஸியாக வச்சுக்கலாம், 30 crore. இதுக்கு பேர் ஆன்சர் ஆப்ஷன் பி குமார் பாஸ்கர் வர்மா சேது. இதுதான் பிரம்மபுத்திரா ரிவர் பக்கத்தில் கட்டின பிரிட்ஜு, இனாகரேட்டட் பை PM மோடி டூரிங் இஸ் விசிட் டு கவுஹாத்தி. இது வந்து பார்த்தோம்னா 6 லைன் பிரிட்ஜ். நெக்ஸ்ட், விச் மினிஸ்ட்ரி ஹஸ் பாலிசி ஓவர்சைட் ஃபார் PM ரஹாத் ஸ்கீம்? இந்த ரஹாத் ஸ்கீம்ன்றதுக்கு ரஹாத்க்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா ரோட் ஆக்சிடெண்ட் விக்டிம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்டு அஷ்யூர்டு ட்ரீட்மெண்ட். இதுதான் ஃபுல் ஃபார்மு. இதுபடி கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டாக 1.5 lakhs வரைக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக கொடுக்குறாங்க, அப் டு 7 daysக்கு.
ஸோ இது ரோட் ஆக்சிடென்ட் பற்றி வரக்கூடிய ஸ்கீம்னால கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே. நெக்ஸ்ட், வேர் இஸ் த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஏஐ? COE-AI ஃபார் டிஃபென்ஸ் லொக்கேட்டட். டிஃபென்ஸ்குள்ளே COE-AI எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, பூனே, மகாராஷ்டிரா. இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன்னா டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டது. நம்மளுக்கு பியூன் எப்படி ஒரு பாடி கார்ட் மாதிரி நம்மளுக்கு டிஃபென்ஸாக செக்யூரிட்டியாக இருக்கிறாங்க, அதே மாதிரி இங்கே டிஃபென்ஸுக்கு பியூன்றதை நான் பியூனே அப்படின்னு நான் கொண்டு வந்துட்டேன். மகாராஷ்டிராவில் டெடிகேட்டட் ஹப் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் ஏஐ டெக்னாலஜிஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த நியூ பிரிட்ஜ் இனாகரேட்டட் ஓவர் க்லாங் ரிவர் இன் மிசோரம்? இந்த நேம் ஆஃப் த நியூ பிரிட்ஜ் என்னன்னு பார்த்தோம்னா பீஸ் பிரிட்ஜ் கிடையாது, ஆப்ஷன் பி ஃபெய்த் பிரிட்ஜ் அப்படின்னு நியமிச்சிருக்காங்க. இது லாங் டெக்கே பிரிட்ஜ் ஓவர் துவாங் ரிவரில் இருந்திருக்கு, அதுக்கு நேம் இப்படி வச்சுருக்காங்க. அடுத்து, ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த சேர்மன் ஆஃப் கிஃப்ட் சிட்டி இன் February 2026? யாரை போட்டிருக்காங்கன்னா சந்திரசேகரன் கிடையாது, ஆப்ஷன் பி உதய் கொடாக். நம்ம உதயநிதி எப்படி துணை முதலமைச்சரோ அதே மாதிரி இங்கே உதயன்றவர் பெரிய ஆள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிஃப்ட் சிட்டி நிறைய கிஃப்ட் வாங்குவார், அதனால் கிஃப்ட் சிட்டிக்கு உதய் கொடாக். இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஹாஷ்முக் ஆதியா, அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் இவரை போட்டிருக்காங்க. இன் விச் சிட்டிஸ் வில் த சிங் சப்மரைன் கேபிள் சிஸ்டம் லேண்ட்? இந்தியன் சிட்டியில் இந்த சிங் சப்மரைன் கேபிள் சிஸ்டம் எங்கெல்லாம் லேண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா மும்பை அண்டு சென்னையில் தான். இது எதை கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா UAE, ஓமன், இந்தியா. கரெக்டாக சொல்லப்போனால் மிடில் ஈஸ்ட், சவுத் ஏஷியா as well as சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இது எல்லாமே கனெக்ட் பண்ணுது. அடுத்து, மியா மோட்லே வாஸ் ரீஎலெக்டட் அஸ் த PM ஆஃப் விச் கண்ட்ரி? எம் எத்தனை தடவை வந்திருக்கு? 2 தடவை வந்திருக்கு. 2க்கு ஆல்ஃபபெட் படி பார்த்தோம்னா பி. ஆன்சர் ஆப்ஷன் பி பார்படாஸ். She was re-elected for 3rd consecutive term. The 13th edition of Exercise Milan 2026 hosted at which location? எந்த லொக்கேஷன் நடந்தது? ஆப்ஷன் பி விசாகப்பட்டினம். இது ஏற்கனவே நம்ம NSIR CIO ஓஷன் சம்மந்தப்பட்டது, அப்புறம் க்ரீன் ஹைட்ரஜன் சம்மந்தப்பட்டதுலேயும் இந்த விசாகப்பட்டினம் பார்த்தோம். இப்போ மிலன் எக்ஸசைஸும் பார்த்தோம்னா விசாகப்பட்டினத்தில் தான் வச்சு நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ்லி பில்ட் கேடட் ட்ரைனிங் ஷிப் CTS ஆஃப் இந்தியன் நேவி நேம் என்ன வச்சுருக்காங்கன்னா ஆப்ஷன் பி கிருஷ்ணா தான் வச்சுருக்காங்க. இது ஏன் வச்சுருக்காங்கன்னா இதோட பெருமை என்ன? இந்தியாவோட 3rd லாங்கஸ்ட் ரிவர் லான்ச்ட் அட் LNT ஃபெசிலிட்டி இன் காட்டுப்பள்ளி, சென்னை. CTS சென்னையில் உள்ள ஒரு IT கம்பெனி மாதிரி அதே மாதிரியே இங்கேயும் சென்னைன்னு அமைஞ்சு போச்சு, காட்டுப்பள்ளியில் இருக்குது. ஆனால் இது அந்த CTS கிடையாது, கேடட் ட்ரைனிங் ஷிப். ஹவு மெனி கோல்டு மெடல்ஸ் டிட் இந்தியா வின் அட் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்? இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ரீசெண்டாக நடந்ததுன்னு பார்த்தோம்னா அது ஏஷியா ரைஃபிள் பிஸ்டல் ஈவெண்ட்டு நடந்தது. அதில் இந்தியா ஜெயித்தது மொத்தம் 94 மெடல்ஸ், 51 கோல்டு, 23 பிரான்ஸு, 23 சில்வர், 20 பிரான்ஸு. கோல்டு, சில்வரு, பிரான்ஸ், மொத்தம் 94 மெடல். என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஏசியா ரைஃபிள் பிஸ்டல் ஈவெண்ட். நடந்த இடம் டெல்லியில் வச்சு நடந்திருக்கு. ஹெல்டட். மேக்னஸ் கால்சன்ஸ் விக்டரி இன் த ஃப்ரீஸ்டைல் செஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாஸ் ஹிஸ் டேஸ் வேர்ல்டு டைட்டில்? எத்தனாவது வேர்ல்டு டைட்டில் இப்போ ஃப்ரீஸ்டைல் செஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் சேர்த்து பார்த்தோம்னா அப்படின்னு பார்த்தோம்னா 25 கிடையாது, 21st வேர்ல்டு டைட்டில் தான் அவரோடது. இப்போ இந்த ஃப்ரீஸ்டைல் செஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் யாரோட டிஃபீட் பண்ணி ஜெயிச்சிருப்பாருன்னு பார்த்தோம்னா ஃபேபியோனா கேசுரோனான்னு வரும் நேம். அவர் USA நாட்டு சார்ந்தவர், அவரை பீட் பண்ணி தான் இது ஜெயிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு, ஹூ ஓன் த இனாகுரல் லிபர்வின் சாம்பியன்ஷிப் கப் 2026 இன் ஸ்னூக்கர் பில்லியர்ட்ஸ்? இதில் ஜெயித்தது ஆப்ஷன் பி பங்கஜ் அத்வானி தான். டிஃபிட்டட் கமல் சாவ்லா 6-3 இந்த ஃபைனல். அடுத்து, ஹூ வாஸ் நேம்டு த BBC இந்தியன் ஸ்போர்ட்ஸ் விமன் ஆஃப் த இயர் 2025? யார் வாங்கியிருக்காங்கன்னா கிரிக்கெட் பிளேயர் ஸ்மிருதி மந்தனா தான். ஷி லெட் RCB டு வின்
விமென்ஸ் பிரீமியர் லீக் டைட்டில் அண்ட் இந்தியா டு வின் வேர்ல்டு கப். அதனால இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 6th எடிஷன். Which regional rapid transit system was dedicated by Modi in மீரட் யூபி? இது எந்தன்னு பார்த்தோம்னா டெல்லி மீரட் நமோ பாரத் காரிடார் தான். மொத்தம் 82 கிலோமீட்டர், மேக்ஸிமம் ஸ்பீடு 120 kmph கொண்டு வர போகிறாங்க. மீரட் மெட்ரோ செக்ஷன். நெக்ஸ்ட், விச் இன்ஸ்டிடியூஷன் லான்ச்டு தி இண்டிஜினியஸ் டிடி டெட்டானஸ் அண்ட் அடல்ட் டிப்தீரியா வேக்சின் இன் கசோலி அப்படின்ற பிளேஸில் ஹிமாச்சல் பிரதேசில் உள்ள இடத்துல யார் லான்ச் பண்ணான்னு பார்த்தோம்னா நம்ம ஜேபி நட்டா தான் லான்ச் பண்ணியிருக்காரு. எந்த இன்ஸ்டியூட்டுன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஆப்ஷன் சி. எக்ஸ்பெக்டட் டு சப்ளை 55 lakh dosages by April 2026. The Union Cabinet approved renaming the state of Kerala to what? கேரளா நேமை என்ன மாற்றிருக்காங்கன்னா கேரளம், ஆப்ஷன் ஏ. இது மேட்ரு இது இல்லை, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிம்பிளான விஷயம் தான். குழப்பற மாதிரி 2 ஆப்ஷன் ஒன்று கூட எடுத்துடலாம். ஆனால் இது எந்த ஆர்டிகல்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆர்டிகல் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இது பண்ணியிருக்காங்க. அடுத்து, அக்கார்டிங் டு SET ரிப்போர்ட் 2026, விச் ஸ்டேட் லீட்ஸ் இந்த டீகார்பனைசேஷன் டைமென்ஷன்? எந்த ஸ்டேட் லீட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, கர்நாடகா தான். கர்நாடகா, ஹிமாச்சல் அண்ட் கேரளா எமர்ஜ் as the leaders in decarbonization dimension of electricity transition. What is the name of new national counter-terrorism policy released by Ministry of Home Affairs? Answer, option B, Prahar தான். Stand for strike and outlines a 7 key pillar framework for counter-terrorism. counter-terrorismகாக கொண்டு வந்தது தான் இந்த பிரகார்ன்ற ஒரு மெக்கானிசம் ஆர் பாலிசின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், வேர் வாஸ் 16th edition ஆஃப் இந்தியா USA ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வஜ்ர பிரகார் ஹெல்டு? அந்த பிரகார்ன்றது வேறு, இது வஜ்ர பிரகார். இது வந்து மிலிட்ரி எக்ஸசைஸு. இது 16th edition இந்தியா யூஎஸ்ஏல நடந்திருக்கு. இந்தியா யூஎஸ்ஏக்கு இடையே பண்ணியிருக்காங்க எக்ஸசைஸு. எப்போவுமே இந்தியா யூஎஸ்ஏக்குள்ளே தான் பண்ணக்கூடியது அந்த வஜ்ர பிரகார். இது நடந்த இடம்னு பார்த்தோம்னா பேக்லோ, ஹிமாச்சல் பிரதேஷ். ஏற்கனவே இது கசோலி, டெட்டானஸ் சம்மந்தப்பட்டதுக்கும் நம்ம பார்த்தோம். அது மாதிரி இந்த வஜ்ர பிரகார் நடந்ததுமே இங்கே தான் நடந்திருக்கு. கமெண்ட்ஸ் ஆன் February 24, 2026 at Special Forces Training School. 7th edition of Dharma Guardian was conducted between India and which country? தர்ம கார்டியன் எக்ஸசைஸ் பொதுவாக இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் நடக்கும், ஆப்ஷன் பி. இதில் 7th எடிஷன் நடந்த இடம் பார்த்தோம்னா சபோட்டி, உத்தரகாண்ட். தர்ம கார்டியனுக்கு உத்தரகாண்ட், வஜ்ர பிரகார் ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்து, விச் மணிப்புரி ஃபில்ம் ஒன் த பிரிட்டிஷ் அகாடமி ஃபில்ம் டெலிவிஷன் அசோசியேஷன் அவார்டு ஃபார் பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அண்ட் ஃபில்ம் ஃபேமிலி ஃபில்ம் வாங்கினது எதுன்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பூங் தான். விச் நேஷன் டாப்டு த மெடல் டேலி அட் 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸ்? இட்டாலி. 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸ் எங்கன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். நடந்த இடம் இட்டாலி. அதில் டாப்பில் வந்தது யாருன்னு பார்த்தோம்னா நல்ல வழியில், அதாவது வேனா வழி, நல்ல வழியில் வந்ததுனால நார்வே ஜெயிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வித் 18 கோல்டு மெடல்ஸ் அண்ட் டோட்டல் ஆஃப் 41 மெடல்ஸ். இதில் 18, 12, 11 மொத்தம் 41 மெடல் ஜெயித்தாங்க. கோல்டு, சில்வர், பிரான்ஸ். இதில் செகண்ட் வந்தது யாருன்னு பார்த்தோம்னா USA. இதோட எடிஷனும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது 25வது வின்டர் ஒலிம்பிக் எடிஷன், 25th. இப்போது அந்த 50 கொஸ்டின்ஸ் போக இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதையும் சேர்த்து பார்த்துருவோம். நியூ டெல்லியை மையமாக கொண்டு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்டு கோஆப்ரேஷன் மினிஸ்டர் யார் யூனியனில் பார்த்தோம்னா அமித்ஷா லான்ச்சு ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் செக்டார் ரைடு ஹெயிலிங் சர்வீஸ் பாரத் டாக்ஸி அப்படின்றத கொண்டு வந்திருக்காரு. எங்கே? நியூ டெல்லியில் வச்சு கொண்டு வந்திருக்காரு. நியூ டெல்லியை மோஸ்ட் அஃபோர்டபுள் சிட்டி ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா QS பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் ரேங்கிங்கில். ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் ஷெர்பா மீட்டிங் நியூ டெல்லியில் வச்சு நடந்திருக்கு. இதை சேர் பண்ணது நம்ம கண்ட்ரி இந்தியா தான். செகண்ட் AI இம்பேக்ட் சம்மிட், அது நடந்ததுமே நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு குளோபல் ASQ பெஸ்ட் அரைவல்ஸ் அப்படின்றது ஏர்போர்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரைஸ். அதில் செகண்ட் கன்சிக்யூட்டிவ் இயராக வின் பண்ணது எதுன்னா மேங்களூர் ஏர்போர்ட் தான் ஜெயிச்சிருக்கு. நிதி சிப்பர் அப்படின்றவர் இப்போ அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா CEO ஆஃப் நித்தி ஆயோக் போஸ்ட்டுக்கு
நிதி சிப்பர். நம்ம நிதி எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதுக்கு இங்கேயுமே நிதின்னு ஒருத்தர் வந்துட்டார். கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் நடந்த இடம் ஜம்மு காஷ்மீரில் 2026 உள்ளது. இதில் ஃபஸ்ட்டு யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஆர்மி. இதில் செகண்ட் வந்தது ஹிமாச்சல் பிரதேஷ். அப்புறம் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இதை தான் கிரேட் பிளேஸ் டு ஒர்க் அப்படின்னு 3rd கன்சிக்யூட்டிவ் இயராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 68th கிராமி அவார்ட் 2026 இதில் தலாய் லாமா கேபாப் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கிராமி அவார்ட் வின் பண்ணியிருக்கு. அண்டு பேட் பன்னி அப்படின்றது ஆல்பம் ஆஃப் த இயராக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வச்தா பக்கடா அவார்ட் இதுபடி பரதீப் போர்ட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ருபுல் நாகி இவங்களுக்கு டீச்சர் ப்ரைஸ் 2026 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குயின் மதர் ஆஃப் பூட்டான் ஹானர்டு வித் 22nd உபேந்திரநாத் பிரம்மா சோல்ஜர் ஆஃப் த ஹியூமனிட்டி அவார்ட் 2026 வழங்கப்பட்டிருக்கு. ஜும்னாம் கேம்சந்த் இது பேரை பார்த்தாலே நார்த் ஈஸ்டில் உள்ள நேம்னு தெரியும். இவங்களுக்கு மணிப்பூருக்கு சிஎம்மாக போட்டிருக்காங்க. ஆஃப்டர் 1 இயர் பிரசிடென்ட் ரூலுக்கு அப்புறம் நல்ல நேமில் உள்ள வர போடணும்னு யும்னாம் கேம்சந்தை காசுள்ள மணிப்பூருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் இதை பப்ளிஷ் பண்ணது போர்ட்லேண்ட்ஸ் இன்ஸ்டியூட். இதில் இந்தியாவோட ரேங்க்னு பார்த்தா 45th, டாப்பில் இருக்கக்கூடியது யூஎஸ்ஏ. அடுத்து குளோபல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்பெண்டிங்கில் இதை விட்டது யாருன்னு பார்த்தோம்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். அதன்படி சைனா ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயும் இந்தியா 7th பிளேஸ்லேயும் இருக்குது. புதுச்சேரி டாக்டர்ஸ் 2 பேர் ஹரிப்ரியா அரவிந்த் அண்டு வெங்கடேஷ் இவங்க சாங் கிராண்டல் ஹியூமானிடேரியன் அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஆப்தமாலஜிஸ்ட்டு. எதுக்காகனா கேட்ராக்ட் பிளைன் ப்ரிவென்ஷன் விஷயம் பண்ணதுனால இவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கவுன்சில் இதில் சொரையா அகை ஹஜி அப்படின்றவங்க தான் ஈரானோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியோட மெம்பராக இருக்காங்க. டெல்லி கேல் மகாகும்புக்கு அம்பாசடராக நம்ம கிரிக்கெட் பிளேயர் ஷிகர் தவானை போட்டிருக்காங்க. பேக்யாங் ஏர்போர்ட் இதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது இருக்கிற இடம் சிக்கிம். என்ன நேம் வச்சுருக்காங்கன்னா திரிச்சூலன் போக்ரெல் அப்படின்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இதோட பிரசிடெண்ட்டாக பிரசன்னா குமார் அப்படின்றவரை போட்டிருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இது மணி சம்மந்தப்பட்டது. மணி ப்ரெஸ்ஸில் தயாரிப்பாங்க. ஸோ அதை ரிலேட் பண்ணி கூட க்ளூ வச்சுக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இவங்க சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டராக கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு போட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா தீபக் குப்தா. அதாவது கேஸு தீபத்தை கொளுத்துனோம்னா நல்லா எரியும் அப்படின்ற மாதிரி நான் க்ளூ வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆதித்யா பாண்டியா அப்படின்றவர் இந்தியாவோட யங்கஸ்ட் மேல் அனலாக் அஸ்ட்ரானட்னு சொல்லப்படுறாரு. அவருக்கு ஏஜ் 17 தான். இந்தியா 6th ஐசிசி அண்டர்-19 வேர்ல்டு கப் 2026 ஜெயிச்சிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணி? இங்கிலாண்டை. நடந்த இடம்னு பார்த்தோம்னா ஜிம்பாப்வே நமீபியா அந்த சைடில் வச்சு நடந்திருக்கு மேட்சஸ்லாம். சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட அண்டர்-19 விமென்ஸ் ஃபுட்பால் இதுலேயும் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. யாரோட? பங்களாதேஷோட விளையாண்டு ஃபைனலில் வச்சு. நடந்த இடம் நேபாள். அடுத்து கேரளா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக டு டிராஃப்ட் அண்ட் அப்ரூவ் காம்ப்ரிஹென்சிவ் அர்பன் பாலிசி கொண்டு வந்ததும் கேரளா தான். கிராஃபின் பாலிசி ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுமே கேரளா தான். இந்தியன் ஆர்மி ஹோஸ்ட் ஃபஸ்ட் எவர் யூஎன் ஃபெலோஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் SALW. இது என்னென்னா ஸ்மால் ஆர்ம் அண்டு லைட் வேவ் கண்ட்ரோல். இது எங்கே கொண்டு வந்தாங்கன்னா ஜபல்பூர் மத்திய பிரதேஷில். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு நேஷ்னல் பயோ பேங்க் ஃபார் LSD இது கொண்டு வந்த இடம் அகமதாபாத் குஜராத். LSDன்றது லைசோசோம்ஸ் சம்மந்தப்பட்டது. லைசோசோம்ஸ் ஸ்ட்ராங் டிமாண்ட்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் பயோ ஏசியா 2026 இது நடந்த இடம் ஹைதராபாத் தான். விங்ஸ் இந்தியா, பயோ ஏசியா இதெல்லாம் ஹைதராபாத்தில் தான் வருது. தரீக் ரஹ்மான் இவர் தான் 11th PM ஆஃப் பங்களாதேஷ். நெக்ஸ்ட் வசை கேத்தட்ரல் இவங்க 2025 யுனெஸ்கோ ஏசியா பசிபிக் அவார்டு வாங்கியிருக்காங்க ஃபார் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லாமே PDF நம்ம ரயில் கோல்ட் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க.
January 2025 to December 2025 ஹோல் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பிளேலிஸ்ட் அண்ட் அதோட பிடிஎஃப்ஸும் டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல்ட் சேனல்.